உங்களுக்கு வர தரிசனங்கள் இந்த வேதத்துல உள்ளதை காண்பிக்கிறார் இல்லை. ஆமென் ஆமென். வேதத்துல உள்ள ஆமோஸ் புத்தகத்தை இவைகள் இருக்கிறது, இந்த காரியம் இருக்கு, அதை காண்பிக்கிறாரு இல்ல. மழை பெய்யுது, அங்கால நடந்து போன கார் குறுக்க வந்துச்சு, சத்துரு பார்த்தா இவங்க சத்துரு என்ன எப்படி இருக்கான், சத்துரு கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கா? வேதம் சொல்லு சத்துருவ மாதிரி ஞானமுள்ளவன் யாருமே, அழகானவன் யாருமே. இன்னைக்கு மனுக்குளம் விழுந்து போயிருக்கு, சபைகள் விழுந்திருக்கிறது, தேவ ஜனங்கள் விழுந்து போயிருக்கிறார்கள். நானும் விழுந்தெலும்பினபடினால் எனக்கு விழுந்தெலும்பு என்று தெரியும். ஆனால் ஒரு காரியத்துல விழுந்தா எழும்பலாம், கிறிஸ்துவை மறுதலித்தால் எழும்புவது கூடாத காரியம். கிறிஸ்தவனாக இருந்த ஒரு மனிதன் திடீரென்று சபையிலே, சபைக்காக இல்லை, தேவனுக்காக இல்லை, அவருடைய வீட்டு வாசலில் நான் போய் பார்த்த போது எம்மதமும் சம்மதம் என்று எழுதப்பட்டது. நான் கேட்டேன், என்ன இப்படித்தான் அப்படித்தான்? இப்படியான நிலையில நான் கொஞ்சம் விழுந்திருந்தான் எங்களுக்கு எழுபதவர் கிருபை செய்வார். ஆமென் ஆமென். அடிக்கடி பெய்கிற மழை, தேவனுடைய அபிஷேகம், வல்லமை, எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுக்கு வார்த்தையை கொடுக்கிறார். இன்னைக்கு வார்த்தை பேசப்படும் போது அனைவரும் கஷ்டம் தெரியுமா? துதித்து ஆராதிக்கிறது அனைவருக்கு தங் 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 தங். நான் 7 வயதிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் இலங்கை தேசத்திலே போதகர்களுக்கு நான் அடிப்பது வழக்கம், கூட்டங்கள் நடத்துகிற இடங்களை கட்டு பேசுவது வழக்கம். சில போதகர்மாரை இழுத்துக் கொண்டு போய் பொலிசில் நிறுத்தி இருக்கிறேன். அவளுக்கு எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ இன்றைக்கு கத்தோலிக்கத்துக்கு பைத்தியமா இருக்கிறார், ஒரு நாளைக்கு இந்த வேதத்துக்கு பைத்தியமா இருக்கிற அளவுக்கு தேவனுடைய ஆண்டுடைய வார்த்தை பொய்யாது, ஆண்டுடைய வார்த்தை மாறாதது. தேவன் தினமும் வார்த்தையை கொடுக்கிறார். இது ஒரு மழையாக இருக்கிறது, நனைந்து கொள்வோம், வார்த்தையை பிடித்துக் கொள்வோம், வார்த்தையிலே எங்களை ஆராய்ந்து அறிவோம், வார்த்தையிலே கட்டப்படுவோம். அற்புதங்களை கண்டவர்கள் கடந்து போய்விட்டார்கள். வார்த்தையிலே வெற்றி கொண்டவன் நிலை நீக்கிறவர்கள் எத்தனை பேர்? இதை மன்னித்துக் கொள்ளுங்கள். இந்த வேதாமத்தில் 15-20 தடவை நான் வாசித்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறவர் எத்தனை பேர்? ஜோர்ஜ் முல்லர் என்ன வேத தேவ பக்தன் சொல்லுகிறார், ஒரு நாளைக்கு நான் முழங்கால் படித்து 15-20 அதிகாரங்களை வாசித்தேன். அதனால் எனக்கு வந்த நன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல் வைக்கிற விசுவாசம் வளர்ந்தது. எதுல வளர்ந்தது? இந்த வார்த்தையை பல மனுஷியாளர்கள் முழங்காலுக்கு வாசிக்கிறதுனாலே என்னுடைய விசுவாசம் வளர்ந்தது. இன்னைக்கு வார்த்தையோடு இருக்கிற நேரம் குறைவு, வார்த்தையை வாசிக்கிற நேரம் இல்லை, மனித வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். உண்மை சம்பவம், என்னுடைய ஒரு உற்றார் மகள் விரும்பி திருமணம் செய்தால் ஒரு மகன் கிடைத்தது. அப்படி நாட்கள் செல்ல செல்ல ஒரு திருச்சபையில இருந்தார்கள். அந்த திருச்சபை மேற்போனோடு அவருக்கு ஏற்பட்ட வாக்குவாதங்கள். அவர் என்ன செய்தார்கள்? ஒரு மாதத்துக்கு பின்பு இன்னொரு திருச்சபைக்கு போனார்கள். நான் கேட்டேன், நீங்கள் ஆலயத்துக்கு போவீர்களா? நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போகிறோம். சந்தோஷம். கொஞ்ச நாட்களுக்கு பிறகு கேட்டோம், இல்ல 3 மாதமாக போக கிடைக்கவில்லை. நான் கேட்டேன், எந்த அதாவது உண்மையான சத்தியத்தை அறிந்த ஆலயத்துக்கு போ, கர்த்தர் உன்னோடு பேசுவார். ஆமென். திடீர்னு போவான். அதுக்கு பின்பு அவள் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? யாரையாவது போவான், கர்த்தர் இந்த மார்க்கெட்டுக்கு என்ன பேசுறாரு,
யாராவது ஒருவர் கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களை வாழாக்காமல் கலையாக்குவார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். இதை எடுத்துக்கொண்டு 3 மாதத்துக்கு சேர்த்து போக மாட்டார். இறுதியிலே கணவனுக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. குடும்பத்திலே சந்தேகம் ஏற்பட்டது. அவள் என்ன தெரியுமா செய்தார்? நான் உனக்கு காட்டி தருகிறேன் என்று சொல்லி கெரோசின் நோயை தலையிலே ஊற்றி தன்னை பற்ற வைத்தார். எல்லாருக்கும் கேள்வி, கடவுளுடைய பிள்ளை இப்படி செய்யுமா? கடவுளுடைய பிள்ளை இப்படி செய்தது. இது பைபிளுக்கு போகிற ஜனங்களில் இது நடந்தது. இதனாலேத்தான் இது நடந்தது என்று ஆண்டவருடைய நாமத்தை அனைவரும் தூசித்தார். இறுதியிலே அவர் மறைக்க போகிறார். மகன் கூட பார்க்க முடியவில்லை. 17 நாட்கள் மகன் இப்படி இருந்தார். அந்த தூரத்தில் இருக்க வேண்டும். யாரும் கிட்ட போக இயலாது. அந்த வைரஸ் தாக்கிவிடும். அந்த அவள் சிறிய வயது தான். அவளுக்கு உங்களுடைய வார்த்தை அது அவள் யோசித்து கூடிவிட்டது. 560. எல்லாரும் ஜெபித்தாங்க. நான் ஜெபிக்க போவேன். ஏன் ஜெபிக்கணும்? அடிக்கடி தேவன் கொடுக்கிற மழையை கேட்காமல் தம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி தம்முடைய செவிகளை மந்தப்படுத்தி இருக்கிறோம். ஏன் அழுதால் ராஜன் எனக்காக ஜெபி, ஆலயத்தை சொல்லி ஜெபி. என்ன நடந்தது? மறித்து அவருடைய கணவன் இன்னொருவரை கட்டிட்டு அவர் வேற எங்கேயும் அடிக்கடி பெய்கிற மழையை ஆகிய வார்த்தையை அசட்டை பண்ணாதீங்க. அது உங்களை அசட்டை பண்ணும். இயேசு சொன்னார் யூதர்களை பார்த்து, நீங்கள் இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறபடினாலே இந்த வார்த்தைகள் உங்களை நியாயம் தீர்க்கும். தேவன் நியாயம் தீர்க்கங்களை தெரிந்து கொள்ளவில்லை, ஆசீர்வதிக்க தெரிந்தார். சொல்லாமே தேவனோடு நாங்கள் இன்னும் கெட்டி நடக்க தேவனைகளை தெரிந்தார். அபிஷேகத்தை கொடுக்கிறார், வார்த்தையை கொடுக்கிறார். இன்னொன்று தெரியுமா? அடிக்கடி பெய்கிற மழை நாளாந்தம் ஆண்டவருடைய கிருபை எங்களுக்கு புதியது. நாங்கள் நிர்மூலமாக இருப்பது ஆண்டவருடைய கிருபை. கிருபை கிருபை இன்றைக்கு ஜீவன் கூட்டப்பட்டது என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை. ஆகையினாலே இந்த கிருபையை பெற்ற நீங்க உங்களோட விருப்பத்துக்கு வாழாதீங்க. வாழ்ந்தா விழுந்து போதீங்க. எனக்கு ஒன்று தெரியும், நான் மறிக்க வேண்டிய நான். ஆனால் ஊழியத்தின் நிமித்தம் தேவன் என்னுடைய ஜீவனை கொண்டிருக்கிறார். ஊழியத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கத்தப்படுத்திருக்கிறார். நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்படாவிட்டால் நாங்கள் சிதறப்பட்டு போயிருப்போம். நாங்கள் வாழ்கிற சமூகம் மந்திரங்களையும் தந்திரங்களையும் சூனியங்களையும் பலமுள்ள ஒரு சமூகம். அவர்கள் என்ன தெரியுமா செய்வார்கள்? எங்களுடைய பலாபலங்களை பார்த்து ஒரு ஒரு மந்திரவாதத்தை போய் இந்த இடத்துல ஒரு உயர்வு இருக்கிறது, அந்த இடத்துல செய்கிற ஒரு சமூகம். ஆனா கர்த்தருடைய கிருபையினாலே எங்களை ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மையை நீங்க நினைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால், இன்றைக்கு ஆண்டுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் நிர்மூலமாகிறோம். எனக்கு நான் உங்களுக்கு என்னுடைய குடும்பமும் என்னுடைய கொழும்பு இடத்தில் இருந்து மலைநாடு என்று சொல்லுவார்கள். 4 மணிக்கு அதை ஓட்டம். அதிலே நாங்கள் எங்களுடைய பாசையிலே காடி பாசையிலே போயிட்டு 8 மணிக்கு வரும்போது திடீர்னு 3 பஸ்கள் வந்து மோதுகிற அளவுக்கு வந்து நான் என்ன செய்தேன்? ஒரு மதிலுக்கு திருப்பி விட்டேன். அவனுடைய சுத்தக்கிறது காடி அப்படி இருக்கிறது. நாங்கள் காக்கப்பட்டோம். இது ஆண்டவருடைய கிருபை. நான் இதை மறக்கவே இல்லை. நான் கர்த்தர் எனக்கு தந்த கிருபை, எனக்கு சபையை கொடுத்திருக்கார் அந்த கிருபை. ஆமென். இந்த ஊழியத்தை தந்திருக்கிற அவனுடைய, எனக்கு குடும்பத்தை தந்திருக்கிற அவனுடைய, இந்த நாளிலே இந்த ஆலயத்திலே பிரசங்கி கிருபை செய்திருக்கிறார். அவனுடைய கிருபை.
மறந்து விடாதீங்க. அநேகர் இந்த கிருபையை போக்கடிக்கிறாங்க. போல் சிங்கத்தை கொடுத்திருக்காரு கிருபை. போல் சிங்கத்துக்கு இந்த ராஜரை கொடுத்திருக்கிற ஆண்டோடைய கிருபை 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 கிருபை. அந்த போதகரை கொடுத்திருக்கிற ஆண்டோடைய கிருபை. போக்குவரத்துக்கு காரை கொடுத்திருக்காரு கிருபை கிருபை. ஆமென். நல்ல ரெஸ்டாரண்ட் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்கிறதும் கிருபை கிருபை. ஆமென். தொழில் செய்ய நல்ல சுபபலத்தை கொடுத்திருக்கிறார். பைத்தியமாக வேண்டிய எங்களை இன்னைக்கு அநேகருக்கு வைத்தியமாய் மாற்றி. பைத்தியமாக வேண்டிய எங்களை அநேகருக்கு வைத்தியமாக மாற்றி. இந்த நாட்களை அற்பமான நினையாது. பின்வாங்கி போயிடாதீங்க. பூரணத்தை நோக்கி ஆசையாக தொடருங்க. புத்தல் வேண்டி நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், கனிவுள்ள வாழ்க்கை. அடுத்தது மழை. ஆவியானவர்களுக்கு மழை ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய கிருபை. எனக்கு 11 ஆமென். நான் வேதாந்த பாடசாலையில படித்ததில்லை. எனக்கு முதல் கற்றுக் கொடுத்தது நேரத்துக்கு. ஆமென். எனக்கு நான் நேரத்தோட முடிப்பேன். இன்னொரு மாதம் நேரத்தோட முடிக்கலாம் எனக்கு கோபம் வரும். நான் நேரத்தோட முடிப்பேன். ஆமென். எனக்கு அந்த அதாவது அந்த எந்த தேசத்தை விட்டு தேசத்துக்கு வந்ததுல தேதி கூட ஞாபகம், நிகழ ஞாபகம் இல்லை. ஆமென். நானே எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறேன். எத்தனையோ பிரசங்கமானங்களை கடந்த இந்த வருடத்தில் எங்களுக்கு பீகார்ல இருந்து ஓவர்சீன் ஜெபக்குமார் எங்களை அழைத்து வந்தார். 5 நாட்கள் 3 நாட்கள் வடபகுதி யாழ்ப்பாண யுத்த பூமியிலையும் எங்களுடைய கொழும்பிலையும் முடிவு செய்தார். ஆமென். ஆனா நான் அவற்றை பார்த்தது டைம் தான். நானும் டைமுக்கு முடிப்பேன், டைமுக்கு தடுக்கிறேன். சொல்லுங்க ஆமென். ஆகையினாலே கிருபை. அதனாலே மிக முக்கியமான இந்த காரியத்திலே கவனமாக பின்மாற்றம் அடைந்தீர்கள். ஆமென். பின்மாற்றம் அடையாது. இன்னொரு காரியம், நான் கடைசியாக நேரம் இல்லாதபடினாலே 6, 11, 12 வாசிக்கிறேன். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்தைக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கின்றோம். எப்படி இருக்கக்கூடாதான்? அசதியா இருக்கக்கூடாது. அசதியா இருக்கிறோம் பாருங்களேன். அடுப்புல கறி இருக்கு, எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க பால் ஊற்ற வேண்டும். என்ன செய்யும்? கறி சாப்பிட எடுத்தாரு. சரிச்சா இன்றைக்கா? ஐயோ இன்றைக்கும் நான் கூட்டத்தை வச்சிருக்கேன். கவனமாக இருங்க. ஆமென். ஆமென். கவனம். அசதியா இருந்தாலே இந்த காலம் தேவனுக்காக நடக்கக்கூடிய காலம். சொல்லுங்க ஆமென். இந்தியா தேசத்திலே 40 ஊழியக்காரர்கள் ஊழியத்தை செய்துவிட்டு அப்படியே பிரயாணப்பட்டுக் கொண்டிருந்த போது ஒரு குழுக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி உங்களை பார்க்க ஆசையா இருக்கிறது சொல்லி அந்த